வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு இன்டர்வியூ சமாச்சாரம். ஒரு பையன் ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா ஒரு சின்ன டீ கடை மாதிரி வச்சுருக்காரு. வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். எப்படியாவது இந்த வேலைக்கு போயிட்டா அவங்க குடும்பம் கொஞ்சம் தேறிக்கும் அப்படிங்கிற மாதிரி போகிறான். அது மட்டும் இல்லை, இவனுக்கு அது முதல் இன்டர்வியூவும் கூட. நல்ல கம்பெனி, நல்ல உத்தியோகம் கிடைச்சா அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். இந்த நிலைமையில் அவன் போயிட்டுருக்கான். ஆனால் கேட்டில் பாருங்கள் ஒரு சின்ன பிரச்சனை. வாட்ச்மேனாக இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, அலோவ் பண்ண முடியாது, போகக்கூடாதுங்கிறாரு. இன்டர்வியூ அது சொல்லியுமே அவர் ஒத்துக்கலை. அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் நேபாளியோ என்னமோ, அவருக்கு பாஷையும் புரியல. இவரை உள்ளே அனுமதிக்கிறது பெரும்பாடாக போச்சு. அப்புறம் உள்ளேருந்து ஒரு ஸ்டாஃப் வரும்போது இந்த மாதிரி என்னை இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க உள்ள. சரின்ட்டு போய் ஹாலில் போய் உட்காந்துருக்காரு. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது, படபடப்பாகவும் இருக்குது, வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது, கிடைக்காதோங்கிற சந்தேகமும் இருக்குது. இப்படியே ஒரு கலவை. மனிதன் பாதி கடவுள் பாதி மிருகம் பாதி, அந்த மாதிரி ஒரு குழப்பம். அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய டேர்ன் கொஞ்சம் பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி கொஞ்சம் வெளியே போய் காத்தாட நிற்போம்னு சொல்லிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியில் அந்த கேட்டுக்கிட்ட வர்றாரு வாட்ச்மேன். இவருக்கு ஒரு பெரிய சலாம் போடுறாரு. சலாம் ஜாப் அப்படிங்கிறார். உடனே அவர்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்குறாரு. அப்படியா, அடடா அவ்வளோ கஷ்டமாக உனக்கு இங்கே வேலை அப்படி இப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு மறுபடியும் ஹாலில் வெயிட் பண்ணும்போது இவருக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அதாவது இன்றைக்கி இன்டர்வியூவில் வெறும் ஆஃபீஸர் மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோடைய ஓனரும் இருக்காரு அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. இவருடைய டேர்ன் வருது, உள்ளே கூப்பிட்றாங்க, போய் உட்கார்றாரு, பல கேள்விகள் கேட்குறாங்க, பதில் நல்லா சொல்கிறாரு. ஆனால் வேலை கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு அவங்க முகக்குறிப்புலேருந்து இவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் ஒன்று சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, கைண்டு, பி கைண்டு அப்படிங்கிறாரு. ஓஹோ அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. இவருக்கு கொஞ்ச நெஞ்சம் இருந்த ஹோப்பும் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி, திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க பாருங்கள். தூக்கி வாரி போடு இந்த பையனுக்கு. சப்போஸ் நீ இந்த கம்பெனி ஓனராக இருந்தால் இந்த கம்பெனியை டெவலப் பண்ணி என்ன செய்வ அப்படின்னு பொசுக்குன்னு கேட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. ஒரு செகண்டு கூட யோசிக்கல. இந்த பையன் மளமளன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அதாவது, நான் இந்த கம்பெனி ஓனராக இருந்தால் முதல் வேலையாக வாசலில் நிற்கிற செக்யூரிட்டிக்கு ஒரு மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்து 1 month லீவும் கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன். அவர் ஒரு நேபாள்காரரு. அவர் ஊருக்கு போய் 2 வருஷம் ஆச்சான். அதை நான் வரும்போது அவர்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பணித்திறன் ஃபுல்லாக இருக்காது. அதனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்களை நாம் நல்லா வச்சுக்கணும், கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும், லீவு கொடுக்கணும், ஓய்வு கொடுக்கணும், அவங்க விருப்பங்கள் என்னென்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றணும். அதனால் முதல் வேலையாக அந்த செக்யூரிட்டிக்கு லீவு வித் சேலரி அப்படின்னு முடிச்சிட்டான். அங்கே எதிர்த்தாப்பில் இருந்தவங்க அப்பவும் ரியாக்ஷனே காமிக்கல. யூ கேன் கோன்னு மட்டும் சொல்கிறாங்க. இவனுடைய மனநிலை என்ன இப்போது? கிடைக்குமா கிடைக்காதான்? நம்ம சொன்ன பதில் அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, திருப்தியா இல்லையா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. என்னடா இப்படி இருக்கானுங்களே அப்படின்ட்டு அப்படியே சோர்ந்து போய் வர்றான். வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே அவங்க அப்பா, என்னப்பா வேலை கிடச்சிருச்சா, அம்மா வேலை கிடச்சிருச்சா தம்பி, இப்படி மாற்றி மாற்றி கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லுவான், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்த உடனே கம்பெனிலேருந்து வருது, யூ ஆர் அப்பாயிண்டட், உன் மெயிலை செக் பண்ணி பாரு, யூ ஆர் செலக்டட், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு வச்சிடறாங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நமக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையே மாறி போச்சு. அந்த தெளிவு இருக்கும்போது இன்னொரு ஃபோன் வரும். பக்குங்குது, சாப் பெடா குஷி ஆத்தா ஹே பா சாப், அச்சா சாப் லீவ் கொடுத்தாங்க சாப், ஊருக்கு போகிறேன் சாப் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சொன்ன அந்த பதில், மனித நேயத்தோடு சொன்ன அந்த பதில் ஜெயிச்சிருச்சு. இது ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அதுக்கு நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். நான் என்ன கமெண்ட் போட்டிருந்தேன்னா, மனிதநேயம் தோற்றால் அதுவே உலகத்தின் கடைசி நொடி அப்படின்னு நான் போட்டிருந்தேன்.
50 பேர்கிட்ட லைக் பண்ணியிருக்காங்க. என்ன அருமையான வார்த்தைங்க, என்ன பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க, ஷார்ட்டாக ஸ்வீட்டான்னு 50 பேர் லைக் பண்ணி ஒரு 4-5 பேர் கமெண்ட் வேறு போட்டிருக்காங்க, ரிப்ளை கமெண்ட். அதனால் அந்த மனிதாபிமானம் நாம் இந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செய்தி. அந்த செக்யூரிட்டினுடைய உணர்வுகளை இவன் உள்வாங்கினதுனால இவனுடைய உணர்வுகளை அவங்க உள்வாங்கி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இதாங்க இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.